ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு கடம மீன் வச்சு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கூடயே பிளாக் வவ்வால் மீன் ஃப்ரை எப்படின்னும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணுறதுக்கு மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபிஷ்ஷை மசாலா வச்சுருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கேன். இதை ஒரு ½ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா மசாலா போட்டு வச்சாச்சு. இது அப்படியே ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம கனவா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துருவோம். 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், கொஞ்சம் சோம்பு, உப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான மாதிரி பொடி பொடியாக வெட்டி எடுத்துங்க. தக்காளி வெட்டி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா ஒன்று கீழே எடுத்துக்கலாம். வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நசுக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபைனாக நசுக்கி எடுத்துக்கேன். ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறவங்க வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வேகிறதுக்கு. இப்போ தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம இந்த ஸ்ப்ரெட்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடமை வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கலந்துக்கலாம். போட்டவுடனே இதை அப்படியே சுருங்கிடும். அப்படியே இல்லை நீங்கள் தண்ணியை ஆட் பண்ண தேவையில்ல, அதுலேயே நிறைய தண்ணி வரும். கொஞ்சம் நல்லா எப்படியே வதங்கட்டும். பாருங்க, வதக்கும் போதே அதுலேருந்து தண்ணி அப்படியே பிரியுது வருங்க. இந்த மாதிரி தான் இது நிறைய தண்ணி விடும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளோடு சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா வேக விடுவோம். கொஞ்சம் வேகட்டும். இது மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா இதை கலரி விடுங்க. கொஞ்ச நேரம் இது வதங்கட்டும். மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கிரேவிக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு தண்ணி வேணா வச்சுக்கோங்க, இல்லை எப்படியே கூட மசாலா மாதிரி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் கிரேவிக்கு. கொஞ்சமாக இதை கலரிடுவோம். நீங்கள் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் கரெக்டாக இருக்காங்க.
இது நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ அப்படியே சைடில் தவா வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தவா நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம மசாலா போட்டு தடவி வச்சுருந்த மீன் எடுத்து ஒன்று அதில் வச்சிடலாம். எல்லா சைடும் எண்ணெய் வர மாதிரி